கோவை மாணவி பாலியல் கூட்டு பாலியல் வல்லுறவை கண்டிச்சு திமுக அரசையும் கண்டிச்சு கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பா கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. செம்ம கூட்டம். யாருக்கும் 200 300 கொடுத்து கூட்டிட்டு வரல, யாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல, யாருக்கும் முன்கூட்டியே நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுத்து இத்தனாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஏஸ்ல செலவுக்கு பணம் கொடுத்து ஆள் கூட்டிட்டு வரல. சும்மா இன்னைக்கு அறிவிச்சு அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவு பேர் திரண்டிருக்காங்க, எல்லாருமே இளைஞர்கள். இதை பார்த்து திமுக வாந்தி பேதியா ஓடிட்டு இருக்குதான் திமுக ஆபீஸ் எல்லாத்துலயுமே. நினைச்சா கூட்டத்தை கூட்டாங்க. நம்ம இங்க இருந்து 200 குவார்டர் கோழி பிரியாணின்னு சொல்லிட்டு கூட்டினாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்தா கூட்டம் வராங்க? இந்த திமுக கரகாட்ட கோஷ்டி தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு இவங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எந்த விதமான பணமோ பிரியாணியோ கோட்டரோ இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு இளைஞர்கள் இளைஞர்கள். இவர்களை பார்த்து தானாப்பா நீங்க தற்கூரின்னு சொன்னீங்க. இங்க போராட்டம் பண்றவன் பாரு இவன் எல்லாம் தமிழக வெற்றி கழகம். ஆனா அந்த மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்துல ஒருத்தன் பிளாக்ல சரக்கு ஓட்டிட்டு இருந்தான் பாரு, அவனை பிடிச்சீங்கன்னா எந்த கட்சிக்காரன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன்ல, இவனை தற்கொலைங்கிறீங்களே, நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டத்துல போய் இருக்கிற ஒரு 100 பேரை பிடிச்சீங்கன்னா 90 பேர் டிகிரி முடிச்சிருப்பான். நீ திமுக கூட்டத்துல போய் 100 பேரை பிடிச்சீங்கன்னா 90 பேர் பார் வச்சு நடத்துறவன், பஞ்சாயத்து பண்றவன், பரோட்டாவுக்கு பாக்ஸிங் போறவன், கடப்பாக்கள் திரு